இன்னைக்கு ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு பட்டாசு வாங்கி போட்டால் கூட குழந்தைங்க என்ன கேட்குறாங்க, அம்மா ஆட்டம் பாம்பு வாங்கி கொடு, லக்ஷ்மி வெடி வாங்கி கொடு. அணுகுண்டை யார் கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். ராபர்ட் ஆப்பன்ஹைமர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். 1933 அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு. அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சங்கடம், ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே, இதை நம்ம கண்டுபிடிச்சு அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா பாவம் நமக்கெல்லாம் சாரும் அப்படின்னு. உடனே இந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுறாருங்க, சமஸ்கிருதத்தை படிக்கிறார். எதுக்குன்னா அந்த காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி கீதையை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். கீதையை படித்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கீதை. ராபர்ட் ஆப்பன்ஹைமர் 1933 சமஸ்கிருதம் படிச்சுட்டு அதன் மூலமாக கீதையை படிச்சுட்டு அதில் அவர் பார்க்குறாரு, ஓ எந்த வேலை செய்தாலும் நான் ஒட்டாம அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காம, என் நாட்டுக்கு இது தேவை, என் நாட்டுக்கு ஒரு காலத்தில் இது தேவை. நான் சொல்றது 1933ங்க. அணுகுண்டு சோதனையே 1945 தான் நடக்குது, 12 ஆண்டுகள் கழிச்சு. முதல் அணுகுண்டையும் 1945 ஆகஸ்ட் மாசத்துல போடுறாங்க. ஹிரோஷிமா நாகாசாக்கி ஜப்பான்ல போடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துட்டாங்க, பெண்கள் இறந்துட்டாங்க, எந்த பாவமும் செய்யாம இறந்துட்டாங்க. அதையும் ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அவர் கடைசி காலத்தில் எழுதுறாங்க, நான் கண்டுபிடித்த கருவி லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது, ஆனாலும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னுடையது. இதன் மூலமாகத்தான் 2ஆம் உலகப் போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஒருவேளை ஆட்டம் பாம் போடாமல் இருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் போரில் இறந்திருப்பாங்க. நிஷிக்கம கர்மா, என் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும். ராபர்ட் ஆப்பன்ஹைமர் அவர்களுக்கு அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு அவருடைய மனசாட்சியை தட்டியதும் கீதை தான். மகாத்மா காந்தி அவர்கள் அமைதியை போதித்ததும் கீதை தான். பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த கீதை ரெண்டையும் செய்யுது. ஆனா இரண்டிலும் ஒட்டாம இருக்கணும். மகாத்மா காந்தி அவர்களும் ஒட்டாம வேலையை செஞ்சாங்க.